Hi everyone, welcome to N4 Reviews. இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னும் ஒரே புகையா இருக்குது. நாளைக்கு அந்த பின்னாடி இருந்து ஏதோ சொல்ல வரேன்னு தெரியுது. ஏய், யார் பாது? சிம்பான்னு எனக்கு ஒரு பேர். பரத் பிரேம்ஜி மற்றும் பலர் நடிச்சிருக்கிற சிம்பா. இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும்னா நான் சொல்ல அவர் சொல்லுவாரு. நியூஸ் பேப்பர்ல பாத்திருப்போம், இந்த மாதிரி வீட்டில் கஞ்சா செடி வளர்த்த இன்ஜினியரிங் பட்டதாரி மாணவர்கள் கைதுன்னு. இன்ஜினியரிங் இவங்க வேலையும் கொடுக்க மாட்டாங்க, வீட்டுல விவசாயமும் பண்ண விட மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ பரத் படத்துல என்ன பண்றாப்ல, வீட்டுல ஒரு கஞ்சா செடி வளர்க்குறாப்ல. அந்த செடி அப்படியே நைஸாக்கி பொடியாக்கி ஓசி பேப்பர் வச்சு இழுக்கிறாப்ல. அப்படி அவர் இழுக்கும் போது அவரோட மனநிலை எப்படி இருக்கு, அவர் சுத்தி நடக்கிற விஷயங்கள் எப்படி இருக்கு, அவர் மூளையில என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கற்பனையா தோணுது அப்படிங்கறதான் டேரக்டர் சொல்ல வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டேரக்டருக்கு ஒரு சல்யூட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தமிழ் சினிமாக்கு எடுத்து கொடுத்ததுக்காக இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கஞ்சா அடிக்கிறவன் அவனுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தோணும், எப்படிலாம் தெரியுங்கிறதே நல்லா காமிச்சிருக்காரு. அநேகமா இவரும் அடிச்சுட்டு தான் யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம ஹீரோ பரத்தை பத்தி சொல்லணும்னா, ரொம்ப நாள் கழிச்சு இது வந்து அவருக்கு ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். ஏன்னா ரீசெண்டா அவர் நடிச்ச எந்த படம் பெருசா போகல. கடைசியா அவர் நடிச்ச ட்ரிப்ளே கூட பெரிய ரீச் ஆகல, உடம்புலாம் கஷ்டப்பட்டு ஏத்தி நடிச்சிருப்பாரு, பட் ரீச் இல்ல. ஆனா இந்த படமே கிட்டத்தட்ட ஒரு 2 years கழிச்சு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல அவர் நல்லாவே நடிச்சிருக்காரு. ஃபேமிலியை மிஸ் பண்ற சீன்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம தனிமையா இருக்கிறதாகட்டும், அப்புறம் ஹீரோயின்ட்ட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண போயிட்டு அதை சொல்ல முடியாம தவிக்கிற சீன்ஸ் ஆகட்டும், அப்புறம் கிளைமேக்ஸ் அந்த ஆக்சிடென்ட்ல அவர் அழுகிற சீன்ஸ் ஆகட்டும், உண்மையில சூப்பரா பண்ணிருக்காரு. இந்த மாதிரி படங்கள்லாம் பரத் மெடுக்க பண்ணாருன்னா பரத்துக்கு ஒரு நல்ல கம்பேக்கா இருக்கும். அப்படி இல்ல பழனி மாதிரி படங்களே திரும்ப பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அதான் நிலைமை. படத்தோட 2வது ஹீரோ யாருன்னா அது நம்ம பிரேம்ஜி. கதைப்படி அவர் வந்து ஹீரோயின் வளர்க்குற ஒரு நாய்க்குட்டி. கிட்டத்தட்ட அது நம்ம மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் ஃபேஸ் கட்ல இருக்கும். நம்ம ஹீரோ வந்து டோப் அடிக்கிறதுனால என்ன ஆகுது, அந்த நாய்க்குட்டியே இவருக்கு மனுஷன் மாதிரி தெரியுது. இவர்கிட்ட பேசுது அந்த டாக். ஆக்சுவலா பிரேம்ஜி வந்து இவர்கிட்ட நல்லா பேசுறாப்ல, பழகுறாப்ல, ரொம்ப க்ளோஸா இருக்கு, இவரோட லவ்க்கு ஹெல்ப் பண்ணுது. சோ இந்த படத்துல பிரேம்ஜி உண்மையிலே நடிக்க கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்காரு. காமெடி அங்கங்க பண்ணுவாரு, பட் பெருசா கிளிக் ஆகல, பட் ட்ரை பண்ணிருக்காரு. இந்த படம் பார்த்துட்டு பொஃப்டால கூட இனிமேட்டுக்கு நடிப்பு கத்துக்கணும்னா நீங்க சிவாஜி சார் படம் பார்க்க வேணாம்ப்பா, பிரேம்ஜி படம் பாருங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அடுத்து படத்தோட பேக் போன் வந்து படத்தோட விஷுவல்ஸ் தான். உண்மையிலே சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த டீம் வந்து விஷுவல்ஸ்க்காக ரொம்ப மெனக்கெட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு எறும்பு நடந்து போற சீன் ஆகட்டும், அப்புறம் படத்துல வந்து ஒரு எலி ஒண்ணு வருது, ஹீரோ கையை காட்டும் போது அந்த எலி வந்து கையில தொங்குற சீன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் கஞ்சா அடிச்சுட்டு ஒரு வீட்டை விட்டு வெளில வரும்போது ஒரு பனி பிரதேசத்துக்குள்ள அவர் நிக்கிற மாதிரி இருக்குது, அந்த சீன்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் சூப்பரா எடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபியும் படத்துக்கு பிளஸ். ஏன்னா நிறைய ரொட்டேட்டிங் ஷாட்ஸ் எல்லாம் சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காரு சினிமோட்டோகிராஃபர். அடுத்து மியூசிக்கை பத்தி சொல்லணும்னா அது நம்ம தமிழ் சினிமாவோட அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர் விஷால் சந்திரசேகர் தான். அவர் போடுற பாடல்கள் எல்லாமே ரீச் ஆயிரும், பட் படம் தான் ரீச் ஆக மாட்டேங்குது. கண்ணுக்குள்ள ஒரு சிரிக்கி பாடல் ஆகட்டும், அப்புறம் ஜெல்ஜிங் சக்ல அவர் பண்ண பாடல்கள் ஆகட்டும், இந்த படத்துலயுமே எல்லா பாட்டுமே சூப்பரா போட்டிருக்காரு. 5 பாட்டுமே சூப்பரா இருக்கும். குறிப்பா அந்த சர்பேட்டா சாங்கும், அப்புறம் எஸ்டிஆர் வாய்ஸ்ல பிஞ்சில பிஞ்சில பாட்டு ஒன்னு இருக்கும், அந்த பாட்டும் நல்லா இருக்குது. ஆனா ஏமா கொஞ்ச நாளைக்கு நம்ம லவ் ஃபெயிலியர் பசங்க எல்லாம் அதான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆப்பாங்கன்னு நினைக்கிறேன். தூண்டு நெஞ்சு அது நெஞ்சு இல்ல பஞ்சு, தீயா வச்சு போயிட்டாலே திமிரு புடிச்ச வஞ்சு. டைரக்டர் பிரேம்ஜி கொடுத்த இம்பார்ட்டன்ஸை கதைக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். ஸ்கிரீன் பிளே விஷுவல்ல காமிச்ச இம்பார்ட்டன்ஸ் கதையை கொஞ்சம் காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா வந்திருக்கும். ஏன்னா படம் பார்த்துட்டு வெளில வர அவங்களுக்கு ஒரு அடிச்சுட்டு போய் உட்காந்து ஒரு படம் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் படம் பார்த்துட்டு வெளில வரவங்களுக்கு இருக்கு. என்னப்பா கதை இது ஒண்ணுமே புரியலங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம் அந்த டீமை. மற்றபடி படம் பார்த்துட்டு வெளில வர நமக்கே ஒரு செகண்ட் தோணும், ஓகே கஞ்சா அடிச்சு அந்த மாதிரிலாம் தோணுது போல, நம்ம வேணா ஒருத்தர் அடிச்சு வாப்பானு. ஆனா தளபதியே சொல்லிட்டாரு, ஸோ ட்ரை பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.